நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு புதுசாக கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷனை எடிட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் இல்லை நம்மகிட்ட இப்போ. இப்போ அதை எடிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சஞ்சனான்னு ஒரு மெம்பர் இருக்காங்க. இவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு மந்த்லி பண்ணியிருக்கீங்க. 1 மந்த் அதோட வேலிடிட்டி, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது வேலிடிட்டி. இது நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஏதாவது அமௌண்ட் தப்பாக போட்டிங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு ரீசன்னால் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது மந்த்லி பண்ணியிருக்காங்க, 1 மந்த்து வேலிடிட்டி இவ்வளோ நாள் இருக்குது. இது குவார்ட்டர்லி இப்போ நான் 1 மந்த் தெரியாமல் பண்ணிட்டேன். இல்லை கஸ்டமரே வந்து 1 மந்த் வேண்டாம், பண்ணதுக்கப்புறம் 1 மந்த் வேண்டாம், எனக்கு வந்து குவார்ட்டர்லியாக மாற்றி கொடுங்க, நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டார்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரொஃபைலில் போய்ட்டு எடிட் சப்ஸ்கிரிப்ஷன், இங்கே போய்ட்டு ரெனியூல் டேட் மாற்றினா மாற்றிக்கலாம், இல்லை அதே டேட் இருக்குன்னா இருக்கலாம். இங்கே போய்ட்டு என்ன பேக்கேஜ் குவார்ட்டர்லி எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக டேட்டு அமௌண்ட்டு இதெல்லாம் மாறும். அமௌண்ட் மட்டும் நீங்களே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல அமௌண்ட் மட்டும் அதுவே வராது, நீங்களே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி வந்து ஒரு 1500 எடுத்தார். ஸோ குவார்ட்டர்லியோட அமௌண்ட் இப்போ 3000னா 3000 நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 350 பே பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக பெண்டிங் எவ்வளோ இருக்குன்னா 2650. ஸோ நீங்கள் அதை முழுசாக பே பண்ணால் அதை அமௌண்ட் இங்கே போட்டுக்கலாம். இல்லை இப்போதைக்கு 2000 பண்ணுறேன்னா 2000 மட்டும் டைப் பண்ணிங்கன்னா இங்கே பெண்டிங் காமிச்சிடும். இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா எஸ், இந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா? பாஸ்வேர்டு இல்லாமல் நீங்கள் போட முடியாது. இது வந்து சூப்பர் அட்மினுக்கு மட்டும் தான் இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு லாகின் பண்ணதுக்கு ஒரு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்களா, அந்த பாஸ்வேர்டை போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். எஸ், சப்மிட் கொடுங்க. இப்போது அந்த யூஸர் எல்லாமே மாறி, சப்ஸ்கிரிப்ஷன் மாறி பார்த்தீங்களா, முன்னாடி மந்த்லின்றது 1 மந்த் இருந்து இப்போ குவார்ட்டர்லின்னு மாறிடுச்சு. அது மாதிரி அமௌண்ட் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். தெரியுதா? ஸோ இந்த டேட் கூட மாறிடுச்சு பாருங்கள், ஆல்ரெடி இங்கே இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே அப்டேட் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குது. இதே இது நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை பேமெண்ட்டு கூட பண்ணலாம். பேமெண்ட்டு கூட எடிட் பண்ணதுக்கு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதில் பேமெண்ட்டை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணவே முடியாது, கேன்சல் பண்ணவோ இல்லை எடிட் பண்ணவோ முடியவே முடியாது. கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூசர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூசர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு, இந்த யூசருக்குள்ளே போய் போனால் போத் நோட்டிஃபைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் அந்த யூசர் ப்ரொஃபைலுக்குள்ளே போனேன்னா, இவர் வந்து 3150க்கு எடுத்திருக்காரு, 2000 பே பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் 2000 பே பண்ணல, 1000 தான் பே பண்ணியிருந்தார். தப்பாக நம்ம பேமெண்ட் அப்டேட் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, எடிட் சப்ஸ்கிரிப்ஷன் போய்ட்டு அவர் எவ்வளோ ஒரிஜினலாக பே பண்ணார் 1000 தான், நம்ம தெரியாமல் 2000 அப்டேட் பண்ணிட்டோம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே போய்ட்டு நீங்கள் -1000 இப்போ நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த அமௌண்ட் வந்து அவர் வந்து 1000 கட்டுற மாதிரி ஆயிரும், 1000 தான் கட்டுற மாதிரி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், பெண்டிங் எவ்வளோ காமிக்குது, 1150. ஓகேவா? இப்போ நான் 1000 ரிவர்ஸ் பண்ணுறேன். ரிவர்ஸ் பண்ணால் போட்டுட்டு பாஸ்வேர்டு அடிக்கிறேன், சப்மிட் கொடுத்தேன்னா, சாரி பாஸ்வேர்டு தப்பு, கரெக்டான பாஸ்வேர்டு போடணும். இப்போ நான் அமௌண்ட் மட்டும்தான் இங்கே மாற்றிருக்கேன். ஓகேவா? மாற்றிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சரி, இப்போ ஒரு 1000 தான் மொத்தமே பே பண்ண மாதிரி ஆகிடுச்சா. ஆனால் ஹிஸ்ட்ரியில் காமிக்கும். ஓகேவா? ஹிஸ்ட்ரியில் வந்து அது அப்படி தான் காமிக்கும். ஏன்னா அது ரெஃபரன்ஸுக்காக. அது எப்படின்னா 2 தடவை 1000 பே பண்ண மாதிரி இருக்குது, அதில் ஒரு 1000 நீங்கள் ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேமெண்ட்டை கூட லைட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, பட் இதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் போகுது இல்லையா நம்ம ஜிம்லேருந்து, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து முன்னாடி என்ன வச்சுருந்தோம்னா, எஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ என்னென்னா, இந்த ரெனிவல் ரிமைண்டர் சரி, இன்ஆக்டிவ் ரிமைண்டர், பர்த்டே மெசேஜ் 3மே வாட்ஸ்அப்பில் தான் போகும். ஆனால் புதுசாக வரவங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலோ, ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் வேலிடிட்டி முடிஞ்சு ரெனிவல் பண்ணாலோ ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் இல்லையா, அந்த ரெண்டுக்குமே அந்த நோட்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப்பாக போகணுமா இல்லை எஸ்எம்எஸ்ஸாக போகணுமா நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா, நீங்கள் ரெண்டுமே போகணும், வாட்ஸ்அப்பாகவும் போகணும், எஸ்எம்எஸ்ஸாகவும் போகணும். ரெஜிஸ்டர் பண்ணும்போது ரெனிவல் பண்ணும்போது மட்டும் ரெண்டுமே போகணும்னா இந்த ரெண்டுமே டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா எந்த யூஸரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, ரெனிவல் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பும் போகும், எஸ்எம்எஸ்ஸாகவும் போகும். ஓகே, இது எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கோன்னா, ஒரு சில டைம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது வாட்ஸ்அப் கொஞ்சம் ஸ்லோவாக போக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் எஸ்எம்எஸ்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எம்எஸ் இருந்தால் எஸ்எம்எஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே போயிடும் அவங்களுக்கு. ஓகேவா? இல்லை எனக்கு எஸ்எம்எஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை தூக்கி விட்ருங்க. ஓகேவா? இல்லை எனக்கு வந்து வாட்ஸ்அப்பு தான் வேணும், எஸ்எம்எஸ்ஸே போகவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எம்எஸ் தூக்கி விட்ருங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸ் அது வந்து. ஓகேவா? எடுத்து விட்டிங்கன்னா இப்போ என்னன்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற ரெனிவல் பண்ணுற மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் தான் போகும், எஸ்எம்எஸ் போகாது. ஓகே, இது உங்களுடைய கண்ட்ரோல். இது 3வது. இது 2வது சேஞ்ச். இன்னொன்று என்னென்னா, நம்ம ஜிம்மில் விசிட்டர்ஸ் வருவாங்க இல்லையா, இங்கே விசிட்டர்ஸ் யாராவது நம்ம ஜிம் பற்றி கேட்க வராங்க, டீட்டெயில்ஸ் கேட்டு வராங்கன்னா இங்கே போய் நம்ம தான் ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே விசிட்டர் நேம் கொடுத்து டீட்டெயில்ஸ் கொடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ
இது நம்ம தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வர விசிட்டர்ஸே பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வர விசிட்டர்ஸே அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஃபோன் நம்பர் அண்ட் மொபைல் நம்பரை நம்ம ஜிம்மோட சாஃப்ட்வேர் கொண்டு வரலாம். இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ஜிம் விசிட்டர் வராரு, ஜிம் அப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் ஜிம்மை ஓப்பன் பண்ணலாம் அந்த டைமில், இல்லை க்ளோஸ் ஆகிருக்கு ஏதோ ஒன்று. வர விசிட்டர்ஸ் வந்து சும்மா போகக்கூடாது கரெக்டாக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அதுக்கு ஒரு QR கோட் தரோம் தனியாக. அந்த QR கோடை நீங்கள் பிரிண்ட் எடுத்து டோரில் ஒட்டிட்டிங்கன்னா, இது இருக்குது அந்த QR, இங்கே போனீங்கன்னா ஷோ டு விசிட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? என்ன ஒட்டிட்டிங்கன்னா இந்த அந்த QR கோட் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து டோரில் ஒட்டிட்டிங்கன்னா புதுசாக வர விசிட்டர்ஸ் இதை ஸ்கேன் பண்ணாலே அவங்கள இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும் அவங்ககிட்ட மொபைலில். இந்த உங்களுடைய நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிம் டீட்டெயில்ஸ் தெரியும் அப்படின்னு. அப்படி கொடுத்து சப்மிட் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இந்த QR கோடுக்கு மேலே கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த QR கோடு தான் இதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அது அவங்க மொபைலில் அவங்களுக்கே காமிச்சிடும். ஸோ நீங்கள் ஜிம்மில் ஆளே இல்லைனா கூட நீங்கள் ஜிம்மில் என்னென்ன ஆஃபர் தரீங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஓகேவா? ஸோ என்னென்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன அந்த புதுசாக ஒரு விசிட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆஃபர்ஸ்னு போட்டு அதில் போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்படி டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்டர்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்று வந்து மாஸ்டர்ஸ் அவைலபிள், ஃபீமேல் மாஸ்டர்ஸ் கூட அவைலபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாங்கன்னா, இப்படி கொடுத்தாங்கன்னா ஓகேவா, 7 மாஸ்டர்ஸ் அவைலபிள், ஃபீமேல் கோச்சஸ் ஆல்சோ அவைலபிள், ஸ்டார்ட் ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து இந்த ஹவர்ஸில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். இந்த சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த QR கோட் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து டோரில் ஒட்டிட்டிங்கன்னா புதுசாக வர விசிட்டர்ஸ், ஜிம் மெம்பர்ஸ் கிடையாது, விசிட்டர்ஸ், அவங்க இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர் மட்டும் போட சொல்லி கேட்கும். அதை கொடுத்து அவங்க சப்மிட் பண்ணாலே இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க மொபைலில் அவங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இதில் 2 பெனிஃபிட் என்னென்னா, ஒன்று விசிட்டர்ஸோட மொபைல் நம்பரையும் நேமையும் நீங்கள் வாங்கி இந்த நம்ம சாஃப்ட்வேரில் போடணும்னு அவசியம் கிடையாது, அவங்களே ஆட் பண்ணலாம். ஓகேவா? அது ஒன்று. இன்னொன்று, ஜிம் க்ளோஸ் ஆகிருந்தால் கூட சும்மா டீட்டெயில்ஸ் கேட்டு வரவங்க எம்டி ஹேண்டடாக போக மாட்டாங்க. அவங்க ஓகே இதை ஸ்கேன் பண்ண சொல்லுது, இங்கே போனேன் இது நீங்கள் டோரில் ஓட்டிருந்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுது, ஸ்கேன் திஸ் யூஸிங் கேமரா ப்ரௌசர் ஆப் டு நோ அபவுட் த ஜிம் டீட்டெயில்ஸ்னு இருக்கா. ஸோ இதை படித்தாலே அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இதை ஸ்கேன் பண்ணால் ஜிம் டீட்டெயில்ஸ் தெரியும் போல் அப்படின்னு ஸ்கேன் பண்ணாங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்கும், அவங்க நேம் அண்ட் மொபைல் நம்பர். அதை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த புதுசாக வர டீட்டெயில்ஸ் கேட்டு வர விசிட்டர்ஸ்க்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து விசிட்டர்ஸை ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து 3வது சேஞ்ச். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஏதாவது இஷ்யூனா கால் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ்.